என்ன நடந்திருந்தாலும் நீங்க வேலையை விட்டு போயிருக்க கூடாது கருணாகரன் சார். நீங்க என்ன சார், நான் என்னமோ வீம்புக்கு வேலையை விட்டு போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மகேஷ் சார் என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கேட்டை இழுத்து மூட சொன்னாரு சார். கேட்ட முன்னா என்ன கருணாகரன் சார், பூட்டின கேட்டுக்கு முன்னாடி உட்காந்து தர்ணா பண்ண வேண்டியதானே? ஏன் கிளம்பி வந்தீங்க? கிளம்பி வந்ததுனால என் வேலை மட்டும் தான் சார் காலி ஆச்சு. கருணாகரன் உட்கார்ந்து இருந்தனா இந்த கருணாகரனே காலி பண்ணிருப்பாங்க சார். நீங்க அன்னைக்கு பாத்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். சரி விடுங்க, அது முடிஞ்சு போன கதை. இப்ப எதுக்கு நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன் தெரியுமா? எதுக்கு சார்? நீங்க திரும்ப வேலைக்கு வரணும். என்னது, வேலைக்கு வரணுமா? ஏன் சார், நான் மான மரியாதையோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சார்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கருணாகரன் சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க சார். அந்த கம்பெனில எவ்வளவு கெத்தா இருந்தா இந்த கருணாகரன், அவங்க எல்லார் முன்னாடியும் என் சட்டைய புடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில தள்ளி கேட்ட மூடி அசிங்கப்படுத்திட்டார் சார். அந்த இடத்துக்கு திரும்ப நான் வேலைக்கு வரமாட்டேன் சார். அது மட்டும் இல்ல சார், வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி என்ன லாக்அப்ல வச்சுட்டார் சார். அங்க எப்படி அடிச்சாங்க தெரியுமா சார்? அதுவும் என் பொண்டாட்டி புஷ்பா கண்ணு முன்னாடி அடிச்சாங்க சார். ஸ்டேஷன்ல அவ அன்னைக்கு கதர்னா என் மேல என் பொண்டாட்டிக்கு இவ்வளவு பாசமான்னு அந்த வழியிலயும் ஒரு சந்தோஷம் இருந்தது சார். ஆனா அதுதான் நான் கடைசியா சந்தோஷப்பட்டது சார். வீட்டுக்கு வந்த நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேனோன்னு என் பொண்டாட்டியே இப்ப சந்தேகப்படுறா சார். கண்டபடி திட்டுறா சார். கருணாகரன் சார், நீங்க வேலையில ஜாயின் பண்ணிட்டா உங்க ஒய்ஃப் சந்தேகப்பட மாட்டாங்க சார். அசிங்கப்பட்ட இடத்துக்கு திரும்ப எப்படி சார் வேலைக்கு வர்றது? அந்த மகேஷ் ஒத்துக்க மாட்டார் சார். அதுக்கு ஒரு வழி இருக்கு கருணாகரன் சார். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன சார்? நேரா போய் மகேஷ் காலில் விழுந்துருங்க. சார், அவ்வளவு மானங்கிட்ட இல்ல சார் இந்த கருணாகரன். ஓ, இப்போ உங்க மானெல்லாம் கரெக்டா இருக்கா? எங்க சார், பொண்டாட்டியே மதிக்க மாட்டேன்றா, சும்மாவே மரியாதை கிழியும். இப்ப வேலை வேற இல்லையா, கேட்கவே வேணாம். உள்ள மரியாதையும் போயிருச்சு. நீங்க வேலைக்கு வந்தாதான் எல்லா மரியாதையும் திரும்ப கிடைக்கும். இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அசிங்கப்படுறதுக்கு ஒரே ஒரு தடவை மகேஷ் காலில் விழுந்துருங்க. அவன் கண்டிப்பா வேலையில சேர்த்துப்பான் சார். மகேஷை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சார். மித்ரா மேடம் தான் பார்வதி மேடம் கிட்ட சொல்லி என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்களாலேயே என்ன திரும்ப வேலைக்கு சேர்த்துக்க முடியலையே சார். தில்லை அங்கிள் வர வரைக்கும் மகேஷ் டிசிஷனை யாராலையும் மாத்த முடியாது. அதனாலதான் அவன் காலில் விழ சொல்றேன். மித்ராவை போய் பார்த்து நேரா பார்வதி ஆண்டி மூலமா மகேஷை போய் பாருங்க. மத்ததெல்லாம் மித்ரா பார்த்துப்பா. சார், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப விட்டீங்கன்னா எப்பவுமே உங்களால கம்பெனிக்குள்ள வர முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு பேரோட எந்த கம்பெனிலையும் உங்களால சேர முடியாது. காலத்துக்கும் பொண்டாட்டிக்கிட்ட அவமானப்பட்டுட்டு தான் இருக்கணும். இப்ப அன்பு ப்ரொடக்ஷன் ஹெட் ஆயிட்டான் தெரியுமா? ஆனந்தி சூப்பர்வைசர். எல்லாத்தையும் செஞ்சது யாரு? மகேஷ். காரணம், நீங்க கம்பெனில இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அன்பு ப்ரொடக்ஷன் ஹெட்டா, ஆனந்தி சூப்பர்வைசரா? என்ன சார் சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன் கருணாகரன் சார். உடனே நீங்க வேலைக்கு வந்துட்டீங்கன்னா அன்பு அவன் இடத்துக்கு அனுப்பிச்சிடலாம். நீங்க லேட்டாக்க அது அன்புக்கு தான் சாதகமா முடியும்.